ஏ ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போயிருந்தேன். எங்கன்னா வேளச்சேரியில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ராயல் என்ஃபீல்ட் பைக் ஷோரூம் அண்ட் சர்வீஸ் சென்டருக்கு. எதுக்குன்னா தேர்ட் சர்வீஸ்க்கு கால் பண்ணியிருந்தாங்க. சரி, வண்டியை கொண்டு சீக்கிரமாக கொடுத்தா சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையே போனால் சீக்கிரம்லாம் கிடைக்காது பிரதர், நீங்கள் இப்போ போட்டு போங்க, நாங்கள் ஈவினிங் முடிச்சுட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னும் உள்ள வண்டி எடுத்துகிட்டு போனேன். வண்டியை பார்த்துட்டு சில பல பார்ட்ஸ் எல்லாம் மாற்றணும்னு சொன்னாங்க. சரி மாற்றிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு வண்டி நம்பர் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் 6 o'clock போல கால் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வண்டி சர்வீஸ் முடிஞ்சது வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் செம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அந்த டிராஃபிக்கில் அடிச்சு பிடிச்சி போய் அவங்கள்ட்ட பில்லு பே பண்ணிட்டு அந்த சீட்டை கொண்டு போய் செக்யூரிட்டி காமிச்சேன். செக்யூரிட்டிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வண்டி எடுத்துட்டு வரதை பார்க்கறதுக்கு நான் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் ஆவலோட வண்டி எடுத்துட்டு வரதை பார்த்தேன். வந்து பார்த்தா வண்டியில பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா வாட்டர் வாஷ் பண்ணாங்களா இல்ல வண்டியை தொடச்சாங்களான்னு தெரியல. ஒர்க் பண்ற அண்ணா கிட்ட இங்க பாருங்கன்னா என்னென்ன இப்படியே இருக்கு, நான் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காமிக்க, பிரதர் வாட்டர் வாஷ் எல்லாம் முடிச்சு பக்காவா இருக்கு வண்டி அப்படின்னு சொன்னாங்க. இல்லன்னா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கையை வச்சு காமிக்கிறேன். அவ்வளவு அழுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி இருங்க வாட்டர் வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி விட்டாங்க. உள்ள போய் நின்று வாட்டர் வாஷ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். என் வண்டியை உதைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன். நல்ல வேலையா வீடியோ எடுத்திருந்தேன். கொண்டு போய் காமிக்கிறேன், என்ன உதச்சி இப்படிலாம் பண்றாங்களே என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்டதுக்கு சாரி சொல்றாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. வேஸ்ட், அங்கே போனதே வேஸ்ட்.